ஃபென்சி என்னாச்சு? எலினா ஏன் சத்தம் போடுறா? அங்கிள் அது வந்து எலினா தாமஸ் இப்பவே பார்க்கணும்னு சொல்றா. இந்த நேரத்துல நம்ம எப்படி போக முடியும்? நான் வேணா போய் தாமஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லவா? அது அது ஒரு நிமிஷம் நீ ஃபென்சி இப்படி வாயா. என்ன அங்கிள், தாமஸ் கால் பண்ணவா? அது வந்து ஃபென்சி இந்த நேரத்துல பண்ணா அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. இல்ல அங்கிள், ஈவினிங் கூட தாமஸ் சொன்னாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்னு. அது அவங்க அப்படிதான் பெருந்தன்மையா சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அவங்களை இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அப்ப இப்ப என்ன பண்றது அங்கிள்? அது வந்து நீ எப்படியாவது எலினாவை சமாதானப்படுத்தி தூங்க வை. நம்ம காலையில எது வந்தாலும் பாத்துக்கலாம். அங்கிள், இந்த நிலைமையில நான் எப்படி? அது ஃபென்சி எலினா உன்ன என்ன ஒரு கேர் கிவர் மாதிரியா பாத்துக்கிறா? உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பாத்துக்கிறா. அவளுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? போமா, நீ சொன்னா அவ கேப்பா. அவளை சமாதானப்படுத்தி தூங்க வை. நம்ம காலையில பாத்துக்கலாம். ஓகே அங்கிள், நான் ட்ரை பண்றேன். நான் என்னவோ நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு எலினாவோட மனசை மாத்திட்டானே இவன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஐயோ, இன்னைக்கு என்ன நம்ம நேரம் கிட்ட 6 வேற ஸ்கூலுக்கு போணும், இவ வேற காலேஜுக்கு போணும். என்ன பண்ண போறனோ தெரியலையே. பேருக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க 2 இருக்குது. கூட மாட ஏஞ்சி ஏதாவது உதவி செய்வீங்களா பாரு. இன்னும் நான் செய்ய போறேன் ஒண்ணுமே புரியல. வாசல் பெருக்கணும், டீ போடணும், சாமான விளக்கணும், டிஃபன் செய்யணும், மத்தியான சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் செய்யணும். இப்பயே என்னடா அது கோலம் எல்லாம் போட்டு வச்சுக்குது? அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா ஆயிடுச்சுங்களா? சரி, இந்த உதவியாவது பண்ணாலுங்களே. போய் கிச்சன் வேலையை பார்ப்போம். அடடா, இது நம்ம வீடு தானா? என்னால நம்பவே முடியல. பாத்திரத்தெல்லாம் வைக்க வச்சிருக்கு. என்னது இது? இதெல்லாம் கனவா நிஜமா? டீ போட்டு வச்சிருக்கு. அது என்ன, இட்லி ஊத்தி வச்சிருக்கா? ஆஹா, என்ன நடக்குது இந்த வீட்ல? என் பொண்ணுக்கு பொறுப்பு வந்துட்டா. மம்மி, வெரி குட் மார்னிங். இதெல்லாம் நீதான் செஞ்சியா? ஆமா, அப்புறம் யாரு? ஐஷா வந்து செய்வா. உன்னை இதெல்லாம் செய்ய சொல்லி நான் கேட்டனா? ஏன் மம்மி இப்படி பேசுறீங்க? இன்னும் என் மேல கோவம் போகலையா? சீ, கை விடு. அவங்களுக்கு உதவியா இருப்பேன்னு அனுப்பி வச்சா அங்க போய் என் மானத்தை வாங்கிட்டு இப்ப வந்து ஐஸ் வைக்கிறியா நீ? மம்மி நில்லுங்க மம்மி, ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நில்லுங்க மம்மி. அடச்சி, என்ன மம்மி கும்மிங்க? நான் எங்க அம்மாவை செல்லமா கூப்பிடுறேன். உன் கொஞ்சம் எல்லாம் ஒண்ணு வேணாப்பா. அம்மா நில்லுங்கம்மா, எங்கம்மா போறீங்க? என்ன நீ எதுக்கு போய் என் பின்னாடியே சுத்துற? நேத்து வாங்க பத்தில உனக்கு. காலையில இருந்து உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். என்ன திரும்ப அடிப்பீங்களா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? அதான் நீங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேனே. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து டீ குடிச்சாதான் என்னவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க அப்பாவோட வேலை செட் ஆகுது, அதை போய் நான் ஊற வைக்க போறேன். ஏம்மா, அந்த வேலையில அப்புறமா பாத்துக்கோங்க. இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸா டீ குடிங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, அங்க உட்காருங்க. பாட்டி வேற அத்தை வீட்டுல இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தான் இருங்களேன். நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். டீ குடிங்க. ஆஹா, காலையில என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. என்னடியே? நேத்து தான் அவ்வளவு அடி வாங்கினா, அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் நான் ஒண்ணு சமாதானம் ஆகல. இப்பவும் சொல்றேன், இவ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னம்மா ரொம்ப ஓவரா பண்றீங்க? அப்புறம் டீ மேல ஊத்திடுவ. அடி பைத்தியக்காரி, மேல இதெல்லாம் ஊத்திடாதடி. நான் இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். அப்பனா எப்போதும் போல என்கிட்ட நார்மலா பேசுங்க. இல்ல அப்புறம் மேல டீ ஊத்திடுவ. அப்படியே போட்டேனா உனக்கு எப்பவுமே எல்லாமே விளையாட்டு புத்தி ரதிகா. இதெல்லாம் இருக்காதுடி. சரி சரிம்மா, இனிமே நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்பேன். ரதிகா, நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்ல, விளையாட்டுத்தனமா இருக்காதுடி. அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அப்படி இருக்க மாட்டேன். என் மேல கோவம் போயிடுச்சா? இது போதும் எனக்கு. இப்பதான் என்னால நிம்மதியா காலேஜுக்கே போக முடியும். சரி ஐசே, உனக்கு டீ எடுத்துட்டு வா. இதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இன்னும் பல்லே விளக்கல. அடிச்சி நாயா, காலைல எழுந்ததும் பல்ல விளக்கி மூஞ்சி அனுப்பிட்டு வரதில்ல? என்ன பொம்பளை பிள்ளை நீ? உனக்கு அப்புறம் பிறந்த காலைல சீக்கிரமா எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு டீ போட்டு கொடுக்குறா. நீ என்ன பல்ல கூட விளக்காம வந்து உட்காந்து நிக்கிற? ஏது ஏது ரித்திகா அடுத்தது நானா? இப்ப என்கிட்ட வம்புக்கு வரீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல உங்ககிட்ட வம்பு வாங்குறதுக்கு. இம்மாம்பரிய பொண்ணா இருக்கிறதுக்கு நான் சொல்லாம எல்லா வேலையும் நீயே செய்யணும். நீ என்னன்னா இப்பதான் தூங்கி எழுந்துச்சு வர. போன போது விடுங்கம்மா, சின்ன பொண்ணு தானே. ஏது அவ சின்ன பொண்ணா? சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் போய் காலேஜ் கிளம்புறேன். அப்பா எங்கம்மா? குளிச்சிட்டு இருக்காரு. சரி, அப்புறம் நான் சீக்கிரம் போய் ரெடி ஆகுறேன். லேட் ஆனா திட்டுவாரு. நான் போய் கிளம்புறேம்மா. என்ன பொண்ணப்போ? ஏம்மா அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் நல்ல பொண்ணுதாம்மா. இதே நீங்க என்ன அடிச்சிருந்தீங்கன்னா நேரம் நான் வந்து உங்ககிட்ட பேசியே இருக்க மாட்டேன். ஆனா பாருங்க, அவ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றான்னு. அதெல்லாம் அவளை பத்தி எனக்கும் தெரியும். தெரியும்னா அப்புறம் ஏமா அவளை போட்டு நேத்து அந்த அடி அடிச்சிங்க? ஆவோ, நைட் எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா தெரியுமா? என்ன பண்ண சொல்ற ஐசே? உன் அத்தைக்காரி என்ன பேச்சு பேசினா தெரியுமா நேத்து? அந்த நேரத்துக்கு மட்டும் கையில கிடைச்சிருக்கணும். ஒரு வழி ஆயிட்டு இருப்பா. அத்தையை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. உன் அத்தைக்காரியை பத்தி நீ சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, அவளை பத்தி எனக்கு எப்பவோ தெரியும். நான் அந்த வீட்டுல கொடுக்க கூட எனக்கு விருப்பமே இல்ல. உங்க மாமாவுக்காகவும் கிருஷிக்காகவும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவ ஒரு நல்ல பம்பு மாதிரி நேரம் பார்த்து நம்மளை கொத்திடுவா. அதுக்குதான் நான் அவகிட்ட எப்பயுமே பேச்சே வச்சுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் சரி சரின்னு போய் தொலையுது. அவ வாயில விழக்கூடாதுன்னா பார்த்து பார்த்து செய்யற. இவன் என்னன்னா அவகிட்ட போய் என்ன பேச்சு வாங்க வைக்கிறா. என்னடா இது, அத்தையை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வருது. அப்ப நான் மட்டும் அங்க போனா பரவாயில்லையா உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, நீ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சுக்குவ. ஆனா ரித்திகா அப்படியா எது பேசுவா? அதெல்லாம் சரி வருமா? அதுவும் இல்லாம உன் அத்தைக்காரிக்கு உன் மேல கொஞ்சம் பாசமா இருக்கு. அதனாலதான் நான் அதை பத்தி எதுவும் பேசிக்கல. ரித்தி எது வந்தாலும் வெடுக்குன்னு கேட்டுருவா. அதுவும் அத்தைக்காரிக்கு பிடிக்காது. அதனால அவ நம்ம பொண்ணை கேட்கவும் மாட்டா, கேட்டா நான் கொடுக்கவும் மாட்டேன். ஏமா அப்படி சொல்றீங்க? ஏன்னா உன் அத்தைக்காரிக்கு யாரும் அவளை எடுத்து பேசக்கூடாது. அவ வைக்கிறதுதான் சட்டம், அவ பேசுறதுதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பா. அதுவும் ஒத்த புள்ளைய வச்சுக்கிறா, பொசுக்குன்னு விட்டு கொடுக்க மாட்டா. சரி சரி, இப்ப எதுக்கு அதை பேசிக்கின்னு? ரித்திகா என்ன கிருஷியா கல்யாணம் பண்ணி போறா. இட்லி வந்திருக்கும், நான் போய் சட்னி அரைக்கிறேன். நீ போய் பல்ல விளக்கு முதல்ல. பல்ல விளக்கி
கிட்ட அப்படியே படுத்துறாத. போட்ட சட்டி ஏதாவது வந்து குடி. என்ன தான் புள்ளையோ இது. இது வயிற்றுக்கு திண்டது கூட நாம சொன்னாதான் செய்யும். எனக்குன்னு வந்து வாசிக்கிறதுக்கு பாரு, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு. அப்போ ரித்திகா விஷயம் வீட்டுல தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க பாரு சின்ன பொண்ணு, மீட்டிங் இருக்குன்னு தான் நானே சீக்கிரமா கிளம்பி போறேன். சாயங்காலம் வர எப்படி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மாவும் நீயும் மட்டும் தான் இங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அங்க நான் மீட்டிங்ல இருக்கும்போது உடனே வாங்க, உங்க அம்மா அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு ஃபோன் வரக்கூடாது எனக்கு. உனக்கு பிடிக்கலன்னா சண்டை போடுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தா ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு உட்காந்துரு, புரியுதா? சரிங்க, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு எனக்கு மட்டும் பாடம் எடுத்து அதை செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லுவீங்க. ஏன் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுனே? இதுதான் வேணான்றது. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா கேட்டுக்கிட்டு சரிங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு உங்க அம்மா கிட்ட சொல்றதானே ஆட்டுக்குட்டிட்ட சொல்றதானு. அவங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களால மாத்த முடியாது. நம்மளால நம்ம தான் மாறிக்கணும், புரியுதுல்ல? சரி சரி, நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய்ங்க. பாய் பாய். அம்மாவை ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, நமக்கு மட்டும் 1008 அறிவுரை சொல்லிட்டு போவாரு. எல்லாரும் இப்படித்தான் போல இருக்கு. லீலா தானே அது? ஏமா லீலா? சின்ன பிள்ளைக்கா? ஹாய்க்கா. இரு நான் வரேன். என்னம்மா வேலை கிளம்பிட்டியா? ஆமாக்கா. இதான் உங்க வீடா? ஆமாம்மா. சரி, என்ன தனியா போற? வீட்ல யாரும் இட்டுன்னு போய் விட மாட்டாங்களா? அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்க்கா. எமர்ஜென்சினா மட்டும் அண்ணனும் அப்பாவோ இட்டு போய் விடுவாங்க. மத்தபடி நானே பஸ்ல போயிடுவேன். ஆமாமா, அதுவும் நல்லதான். அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம்னா எதை பத்திக்கா கேக்குறீங்க? அதாம்மா, உன் விஷயத்த வீட்ல பேச போறேன்னு சொல்லியிருந்தியே, பேசுனியா? அதுவா? என்னடி அதுவான்னு இழுக்கிற? சொன்னியா இல்லையா? எங்க இருந்து சொல்றது? அதுக்குள்ளதான் அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே. என்ன லீலா சொல்ற? அட ஆமாக்கா. எங்க அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது இத பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து தான் ஆகாஷ் அம்மாவும் எங்க அம்மாவும் மீன் வாங்கும்போது ஏதோ பிரச்சனை வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? ஆமாமா, அன்னைக்கு கூட ஒரு மீன்காரமா ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த தெருவுல சண்டை வந்துருச்சுன்னு. அது உங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் தானா? 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு எதுக்கு தான் சண்டை போட்டுக்கறாங்கன்னு தெரியல. இந்த தடவை எங்க அப்பா கூட நல்லா திட்டி விட்டாரு அம்மாவை. சரி சரி, அதுக்காகலாம் நீ அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுடாத. உங்க அம்மா உனக்கு ரொம்ப தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும்க்கா. என்கிட்ட அதை பத்தி பேசினாங்க. நான் ஆனா கண்டுக்காம வந்துட்டேன். நீ கண்டுக்காம போனாலும் உங்க அம்மா விடுற மாதிரி இல்ல, ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஒரு பேச்சு வாக்குல என் தம்பிக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டேன், உடனே உங்க அம்மா உன் ஜாதகத்தை தான் கொடுங்க, என் பொண்ணுக்கு செட் ஆகுதான் பாக்குறேன் அப்படின்றாங்க. என்னடி இப்படி இருக்காங்க? என் விருப்பத்தை வெளியே சொல்ல முடியாம ஒரு 2 வருஷமா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டேன். அதுக்குதான் என் பேச்சை கேட்காம எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒண்ணு, நீ வீட்டுல சீக்கிரமா பேசுறதா உனக்கு நல்லது. ட்ரை பண்றேன்க்கா. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா என்கிட்ட ஜாதகம் கேட்க வருவாங்க, அப்ப நான் வேணா சொல்லட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாக்கா, நானே சொல்லிக்கிறேன். அப்ப சரி, வேற ஏதாவது ஹெல்ப்னா கூட சொல்லு, நான் வந்து பேசுறேன் உங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா கிட்டயா? பாப்போம். சரிக்கா, டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. இந்த காலத்துலயும் இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி வாயில பூச்சா இருக்குதோ தெரியல. இப்ப இவங்க அம்மா வந்து ஜாதகத்தை கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. சமாளிப்போம். எம்மா தாயே கடுக்குதே. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஏய் கால பிடிச்சி இருக்காதே. சும்மா நீ செஞ்ச வேலைக்கு ஒண்ணு வச்சு பாக்குறதே மேல இதுல வேற அங்க பிடிச்சி இருக்காது இங்க பிடிச்சி இருக்காது. ஆயில்மெண்ட் தானே தடவற, கவனிக்கற. வலிக்குதுன்னு தானடி சொன்னேன். வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், அப்பவாது உனக்கு புத்தி வரட்டும். அடி ஏற்கனவே வலியில துடிச்சு நிக்கிறடி, நீ வேற அடி இப்படி பேசுற. வேற என்ன பண்றது? என்னால பேச மட்டும் தான் முடியுது, உன்னை திருத்த முடியலையே. நேதமும் குடிச்சிட்டு தான் வர, அந்த பிரதோஷனைக்கு தான் கொஞ்சம் ஒழுங்கா இருப்ப, இப்ப அதுவும் போச்சா? சி, உன்னை திருத்துறேன்னு நான் தான் ஏமாந்து போயிருக்கிறேன். அடியே சரசு, அப்படிலாம் பேசாதடி. நானும் பிரதோஷ தண்ணிக்கு குடிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா அந்த சூழ்நிலையில குடிக்க வச்சிருச்சு தெரியுமா? ஆமா, குடிகாரனுக்கு காரணமா தேவை. இல்லடி, உனக்கு தெரியாது நான் ஏன் குடிச்சேன்னு. புதுசா என்னத்த கதையை சொல்ல போற? கூட இருந்தவனுக்கு துணைக்கு போனேன், அங்க போன இடத்துல அதை பேசினா இதை பேசினா, அதனால தாண்டி நானும் குடிச்சுனுவேன். அடியே அது இல்லடி, அன்னைக்கு நான் கோயில்ல என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? அடியே நான் ஏன்டி இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன்? உண்மையை சொல்லியா? கோவத்துல எதையாவது சொல்லாத. அன்னைக்கு அவனை நீ கோயில்ல பாத்தியா? சத்தியமாடி, அந்த ஈஸ்வர மேல ஆணையா சொல்றேன், அவன் அன்னைக்கு கோயில்ல தான் இருந்தான். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சான். படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். இதுல என் ஆத்தக்காரி வர அவனுக்கு சப்போர்ட். என்ன திமிரு இருக்கு அவனுக்கு? அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி உன் புத்தியில ஏறல. அன்னைக்கு பாக்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி பதுசா உள்ள போனாவ. ஆளு நல்லா வாட்ட சட்டமா இருக்கிறான், வெளியூர்ல போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். நிப்பிட்டு ஆத்தாலுமாவும் என் புள்ளைய வளைச்சு போட பாக்குறீங்களா? விட மாட்டேன்டி. அப்படிலாம் என் புள்ளைய தூக்கி கொடுத்துட்டு நான் போயிட மாட்டேன். பாவம் சின்ன பொண்ணாச்சேன்னு அன்னைக்கு புத்தியில ஏறுற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். இனிமே இதெல்லாம் வேலைக்காவாது. பேச வேண்டிய விதத்துல பேசினா தான் அதுங்க மண்டையில ஏறும். Darling, what happened? Why are you drinking in the morning? Victoria, please. I'm already very tensed. Just leave me alone for some time. What darling? Last 2 days நீங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றீங்க. Come on darling, நம்ம வெளிய எங்கயாவது போய் chill பண்ணிட்டு வரலாம். You stupid. நான் இங்க எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியாம chill பண்ணலாம்னு சொல்றேன். Darling, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே தெரியும். ஓ வா, சொன்ன உடனே உனக்கு எல்லாம் புரிஞ்சிரும். At least try பண்றேன். என்னால புரிஞ்சுக்க
தட்ஸ் த ப்ராப்ளம். உனக்கு எதுவுமே தெரியாது விக்டோரியா. நம்ம சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பிளான் பண்றாங்கன்னு எதுவுமே உனக்கு தெரியல. டார்லிங், இப்போ நான் என்ன பண்ணேன்? உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண என்னால முடியாது. யூ ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் ஒர்க். நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னமோ பண்ணுங்க. சரி, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? ஆம்லெட் போதுமா இல்ல ஃப்ரூட் சாலட் வேணுமா? யூ ஜஸ்ட் கோ ஃப்ரம் ஹியர். இந்த தாமஸும் அபியும் இப்படி ஒரு மூவ் வைப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த தாமஸ் எலினா கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. கண்டிப்பா இது தொடரவே கூடாது. இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். பட் நேரடியா தாமஸ் கிட்ட மோதவும் முடியாது. அப்போ நான் டேனியல் இங்க வர வைக்கிறது தான் சரி. இந்த நேரத்தில் அவனோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை. ச்சே, எவ்வளவு நேரம் தான் இப்படியே போனை பார்த்துட்டே இருக்கிறது? ரொம்ப போரிங்கா இருக்கே. கீழே போனா அம்மா வேற வேலையா கொடுத்து கொள்றாங்க. ரித்தி இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப தனியா இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்கு. பேசாம இந்துக்கு கால் பண்ணி ஜாப் என்னாச்சுன்னு கேட்கலாமா? என்ன அதிசயமா இருக்கு, ஐஷு கால் பண்றா. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? கடைசியா ஜாப் ஃபேர்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் கால் பண்ண நேரம் கிடைச்சதா? என்ன இந்த இப்படி கேட்குற? என் வீட்டு சுச்சுவேஷன் உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். நானும் அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணல உன்னை. சரி, உன் விஷயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணத்தை நிறுத்தனியா இல்லையா? எங்கடி, அதெல்லாம் இன்னும் முடிவே பண்ணல. இப்போதைக்கு ஒரு 3 மாசம் தள்ளி போட்டிருக்காங்க. என்னது, 3 மாசம் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கீங்களா? என்னடி இது இப்படி எழுதிக்கிட்டே போறீங்க? அதான் கிருஷ்கிட்ட பேசிட்டியே, அப்புறம் என்ன? அதை ஏண்டி கேட்குற? அன்னைக்கு ஜாப் ஃபேர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததோ அம்மா உங்ககிட்ட மாமா பேசணும்னு சொன்னாரு. அதனால உடனே கிளம்பி கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க. நானும் மாமா தானே, பேசி சமாளிச்சுக்கலான்னு நம்பி போனேன். அங்க போனா நான் நினைச்ச மாதிரி இல்ல, மாமா ரொம்ப கோவமா இருந்தாரு. என்னென்னமோ பேசிட்டாரு தெரியுமா? அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நான் எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லிட்டேன். என்ன ஐசு சொல்ற? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? ஆமாண்டி, நீ ஏன் அதுக்கு இப்ப ஷாக் ஆகுற? இருக்காத பின்ன, உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்றியடி. அவரால எதுவும் பிரச்சனை இல்லையா உனக்கு? சேச்சே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. மாமா ரொம்ப நல்லவர். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன ஐசு சொல்ற? ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரா? அப்ப இந்நேரம் உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கணுமே. அங்கதாண்டி கடவுள் வச்சாரு எனக்கு ஒரு ட்விஸ்ட். என்னடி சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஐசு. ஆனா நான் அப்பவே நினைச்சேன், ஐஷோட காலையே காணுமே, வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு. இப்பதான் புரியுது என்னன்னு. ஆமா இந்து, என்னாலதான் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தினம் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அந்த கடவுள் என்ன கைவிடல. அவர் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்க? வேற என்ன, ஜாப் தான். புரியுது புரியுது. அதான் நம்ம ஜாப் ஃபேர்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல, அங்கிருந்து நம்மளுக்கு எப்படி கால் வரும் எனக்கும் சரியா தெரியல ஐசு. முதல்ல நமக்கு ரிசல்ட் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண இடத்துல இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டா கண்டிப்பா மெயிலோ மெசேஜோ பண்ணுவாங்க. கொஞ்சம் கரெக்டா அதெல்லாம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு என்ன? சரி இந்து. அப்புறம் வேற எங்கேயாவது ஜாப் ஃபேர் இருந்தா சொல்லு, அங்கேயும் போய் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். எங்க ஜாப் ஃபேர் இருந்தாலும் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க, நான் உனக்கு சொல்றேன். சரிடி. அப்புறம் நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? கடவுளே, அம்மா கிட்ட இந்த விஷயத்த எப்படி ஸ்டார்ட் பண்றது? நம்ம சொன்னா காது கொடுத்து கேட்பாங்களா, இல்ல திட்டி அடி கொடுப்பாங்களா? அப்பவே அந்த அக்கா நான் வேணா உங்க அம்மாட்ட பேசட்டுமான்னு கேட்டாங்க. நான் தான் ரொம்ப வீரப்பா வேணான்னு சொன்னேன். ஆனா இப்ப பயமா இருக்கு. வேற வழி இல்ல, எனக்காக நான் பேசிதான் ஆகணும். என்ன லீலா, மணி என்னது இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்க? தூங்கதாமா போறேன். தூங்க போறேன்னு சொல்ற, ஒரு பாய கூட போடாம வச்சிருக்க? தோ இப்ப போட்டுறேன். ஏண்டி, என்னாச்சு உனக்கு? பாய போடுறேன்னு அப்படியே மரம் மாதிரி நிக்கிற? அது வந்துமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? அது வந்துமா, நீங்க இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனீங்கல்ல, அது என்னாச்சு? என்னடா இது அதிசயமா இருக்குது, ஜாதகம் பார்க்க போனதை பத்தி நான் கேட்கறேன். என்ன லீலா, என்னாச்சு உனக்கு? யாராவது எதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் தான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கிட்ட சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அது வந்துமா, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு வெளியிலலாம் மாப்பிள்ள பார்க்காதீங்கம்மா. எனக்கு ஆகாஷ பிடிச்சிருக்கு. என்ன பேசுறீங்க? தெரிஞ்சா பேசுறியா? அம்மா சத்தம் போடாதீங்கம்மா, அப்பா அண்ணனும் வந்துட்டு போறாங்க. அப்பா வந்துட்டு போறாரா? ஆமா, எந்த தைரியத்துல நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா, எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு. எத்தனை நாளா இது நடக்குது. அதனால நாங்க பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் வேணாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருந்தியா? இப்படி ஒரு குண்டத்துக்கு என் தலையில போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாளா எனக்கு ஆகாஷ பிடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் நான் அதை வெளிப்படுத்தினதே இல்லை. ஏன் ஆகாஷ் கிட்டே நான் இதை சொன்னதில்லை. என்னது, அவங்ககிட்டயே சொன்னது இல்லையா? ஆமாம்மா, எனக்கு விருப்பம் இருந்தாலும் ஆகாஷ் கிட்ட இதை பத்தி நான் பேசினதே இல்லைன்ற. அப்புறம் எப்படி? அம்மா, ஆகாஷ் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லாமலே இருந்தேன். என்ன இவ என்கிட்ட வந்து நேரடியா இதெல்லாம் சொல்றா? யார் இவளுக்கு இந்த தைரியம் கொடுத்தது? இவ்வளவு நாள் இப்படி இல்லையே இவ. ஏன் பதில் சொல்லாம இருந்த? அது வந்துமா, நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆகாதுல்ல, அந்த பயத்துல தான். தெரியுதுல, அப்புறம் என்ன? அம்மா, அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட தானே நமக்கு சண்டை. ஆனா ஆகாஷ் ரொம்ப நல்லவருமா.
அவன் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அம்மா, எனக்கு விருப்பம் இருந்தாலும் உங்க சம்மதம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. எனக்கு தெரியுமா, நான் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நினைப்பீங்க. நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்க. ஆகாஷ் கூட கல்யாணம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேம்மா. அதுவும் நம்ம வீட்டு சம்மதத்தோட நடக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. லீலா, உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. மத்த பிள்ளைங்க மாதிரி ஆசைப்பட்டோ அதான் அவசரப்பட்டுட்டோன்னு எங்ககிட்ட சொல்லாம எங்க விருப்பத்துக்காக நீ காத்துட்டு இருந்திருக்கே. உன்னை நினைச்சா எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. அம்மா, அப்ப என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? ஏன் நீங்க அடிக்க மாட்டீங்கல்ல? சீ, என்ன பேசுற லீலா? நான் ஏன் உன்னை அடிக்க போறேன்? இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய யாராவது அடிப்பாங்களா? அம்மா, அந்த பையன் விருப்பத்தை சொல்லியும் நீ எங்களுக்காக காத்திருந்திருக்க. அப்பா அம்மா சம்மதத்துக்காக காத்திருந்திருக்க. இது போதும் லீலா, இது போதும். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இதெல்லாம் பிள்ளைங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் கொடுத்தது போதும் லீலா. நீ கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேச. அம்மா, இதெல்லாம் கனவு இல்ல, உண்மைதானே? ஏன் இப்படி கேக்குற? உண்மைதாண்டி. இல்லம்மா, இத பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப பயந்திருந்தேன். எதுக்குடி பயம்? நான் உன் அம்மா தானே. சரி வா, வந்து பாடு. நான் காலையில அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். அம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இந்த அளவுக்கு சாதாரணமா எடுத்துக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி சரிடா கண்ணு, உன் முகத்துல இருக்கிற மலர்ச்சியே நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. இது எப்பவும் இருக்கணும் கண்ணு. அப்புறம் ஒண்ணு, நீ வீட்டுல சொல்லிட்டமேன்னு அந்த ஆகாச பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடாத. நான் அப்பா கிட்ட பொறுமையா பேசி சம்மதம் வாங்குறேன், சரியா? சரிம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன். சரி கண்ணு, நீ போய் பாடு. இருங்கம்மா, பாய் போடுறேன் உங்களுக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன். நீ போய் பாடு கண்ணு. ஓகேம்மா, லவ் யூ, குட் நைட். மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டல, நிம்மதியா தூங்கு. சரிங்கம்மா. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை லீலா. அந்த பையன் சொல்லி 2 வருஷமாயும் இது வரைக்கும் இதை பத்தி என்கிட்ட பேசினது கூட இல்ல. இப்ப எப்படி இவளுக்கு இந்த தைரியம் வந்தது? அப்பனா புதுசா இப்ப யாரோ இவளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தைரியமா என்கிட்ட வந்து சொல்றான். கூடிய சீக்கிரம் அது யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வைக்கிற ஆப்பு.